ஹாய் பிரபு. ஹலோ. நேத்தே வந்து ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ண போறாங்க, செமிஃபைனல் போக போறாங்கன்னு. உங்க ஆசைப்படியே நடந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹிஸ்டாரிக்கல் டே இன் கிரிக்கெட்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாங்க. அது டிசர்வ் டு வின் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. நியூசிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க, இப்போ பங்களாதேஷை தோக்கடிச்சு வந்திருக்காங்க செமிஃபைனலுக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாட போறாங்க, ஒரு நைட் கேம் விளையாட போறாங்க ட்ரினிடாட் டொபாக்கோல. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இனிஷியல் தாட். எக்ஸ்ட்ராடனரி வின் தான். ஸோ அதான் ப்ரோ, ஆக்சுவலா இது என்ன சொல்றது, ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்க. அது அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒரு பவர் பிளேல வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும், பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 15 ஓவர் 90 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கானுக்கு அவங்க வந்துட்டு ஒரு தனியா ஒரு கோயிலே கட்டணும். ஏன்னா பேட்டிங்ல அவர் அடிச்ச கடைசி 19 ரன்னு பிளஸ் அவர் பவுலிங்ல போட்ட ஒரு 4 விக்கெட் அண்ட் கேப்டன்சி பவுலிங் ரொட்டேஷன் ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, பட் தோனி மாதிரி ஒரு பெட்டரா ஒரு காமன் கம்போஸ்டா இருந்து டீமை வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, டீம் ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தாங்க. என்ன ஒரு ஒரு என்ன அதுவும் வந்துட்டு ஒரு ஒரு ஆஸ்கர் வின்னிங் ஆக்டர்லாம் வேற ஒருத்தர் இருந்தாரு ஸ்லிப்ல. நான் வந்துட்டு ஃபுட்பால்ல ஓடி போய்லாம் வந்துட்டு காலில் கிராம்ஸ் வந்து பார்த்திருக்கேன். நின்ன இடத்துல இருந்து கிராம்ஸ் வந்து ஒருத்தர் விழுந்தது அப்படின்னு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். பட் மேபி அந்த மாதிரி பண்ணிருக்க வேணாம். ஈவன் அதுக்கும் நான் ரஷீத் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அங்கேருந்து டேரக்டா வந்து அவர் திட்டினார், என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா கீழே எல்லாம் விழுந்துகிட்டு அப்படின்ட்டு. பிராவோ, ஜானதன் ட்ராட் எல்லாருக்கும் கிரெடிட் கொடுத்தா அவனுக்கு கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் இது. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் வந்து இன்னைக்கு நேத்து இந்தியா ஜெயிச்சதோட இன்னைக்கு ஆப்கான் ஜெயிச்சது ஏதோ வந்துட்டு என்னோட நேஷன் ஜெயிச்ச மாதிரி வந்துட்டு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு வந்துட்டு லைக் அப்ரிசியேஷன் குஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ராஹிம் ஜல்த்ரான் வந்துட்டு ரொம்ப பூரா ஆனாரு. குர்பாஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆக்சுவலா அந்த 40 ரன் 50 பால்ல அடிச்சனாலதான் ஓரளவுக்கு என்ன சொல்றது டீம் ஸ்கோர் வந்துட்டு இந்த 100ங்கிறது வந்திருக்கு. பட் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீமை வந்துட்டு இது பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு நான் ஒரு இதுவும் சொல்றேன், இதுவும் மேபி ஜிங்ஸ் மாதிரி இருக்கலாம். ஆப்கானிஸ்தான் கப் அடிக்கணும்னா ஒரு 1000ல் ஒரு தடவை நடக்கிற ஒரு இன்சிடென்டா தான் அது இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க 2 டெஸ்ட் பிளேயிங் நேஷனை மட்டும்தான் இன்னும் தோக்கடிக்கல. அதுல ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்னு இந்தியா. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்கன்னா ஃபைனல்ஸ் இந்தியாவோட ஆடணும். ஸோ ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். எனக்கு என்ன பண்ண தெரியல. நான் ஃபுல் மேட்சும் பார்த்தேன். இனிஷியலா ஆப்கான் வந்துட்டு 119 அடிச்சுட்டு அவங்க வந்துட்டு அவங்க ரெயினுக்கு ப்ரே பண்ண ஆரம்பிச்சதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. ரெயின் வரணும், ஸ்லோ டவுன் பண்ணுங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் தி கேமா இல்ல. பட் ஸ்டில் அது எல்லாம் வந்துட்டு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் பங்களாதேஷ் புவரஸ்ட் கிரிக்கெட், ஒன் ஆஃப் தி புவரஸ்ட் கிரிக்கெட். அவங்க நல்ல வேலை இன்னைக்கு ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க. 12 ஓவர்ஸ்ல நீங்க ரன் சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செமிஃபைனல் சான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸா அதுக்கு போனீங்க. அப்புறம் ரெயின் வந்துச்சு, உங்களுக்கு மேட்ச் வந்துட்டு என்ன சொல்றது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுங்கிறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மஹமுதுல்லா என்ன பண்ணிருக்கணும், ரன்ன பால் இருக்கு, ரன்ன பால் விட கம்மியா இருக்கு, 60 பால்ஸ் 39 ரன்ஸ் டு வின். அங்கிருந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், தட்டி பொறுமையா லிட்டன் தாஸுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். விசிறாரு பேட்டை விட்டு ஏதோ அப்படியே வந்துட்டு இவருக்கு ஏதோ 10 பால் பட்ட மாதிரியும். ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களால வந்துட்டு அந்த 12 ஓவர்ஸ் அந்த மார்ஜின்ல வந்துட்டு உங்களுக்கு வின் எடுத்து ரன் ரேட் ஏத்திக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிருக்கணும், தட்டி சிங்கிள் ஆடி இருக்கணும். அவர் ஒண்ணு. இன்னொன்னு அந்த ரிஷாத், அவரே ஒரு லெக் ஸ்பின்னரு. ஊருக்கே தெரியும் ரஷீத் கான் வந்துட்டு அந்த பால் கூகுளி தான் போட போறாரு அப்படின்ட்டு. ஒரு ஒண்ணு விசிறினாரு. ரஷீத் கானுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரெட்மில் பக்கத்துல, சாரி ட்ரெட்மில்ங்கிற விண்மில் பக்கத்துல நின்ன மாதிரி ஒரு காத்து வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விசிறி பவுல்ட் ஆயிட்டு போறாரு. கையில இருந்த மேட்சை விட்டாங்க. நான் இதுதான் சொன்னேன், த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் பங்களாதேஷ் பிளேட் புவர் கிரிக்கெட். இன்னைக்கு விளையாண்டதுதான் புவரஸ்ட். இந்த டோர்னமெண்ட்ல இன்னைக்கு அவங்க விளையாண்ட கேம் தான் புவரஸ்ட் கேம். சோ அதான் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருச்சு. சோ ஹாப்பி. உங்க தாட்ஸ் சொல்லுங்க. உங்க தாட்ஸுக்கு தான் நான் வெயிட்டிங். அதான் ஃபர்ஸ்ட் நான் குல்பரிங்ல இருந்தே வரேன். அது என்ன சொன்னாங்க, அந்த ட்ராட் வந்து அங்க ஸ்லோ டவுன் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அவரு எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. ஸ்லோ டவுன் பண்ணுன்னா என்னன்னா, சும்மா டிஸ்கஷன் பண்ற மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ் நின்றுக்கிட்டு இவனுக்கு ஓவர் கொடுக்கலாமா, அவருக்கு ஓவர் கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் மாத்துறது, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்லோ டவுன் பண்ணுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, கீழே வந்துட்டு பிசியோ வர வச்சு ஸ்லோ டவுன் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆக்சுவலி ஒரு மீமா வரும் தான் நினைச்சேன். என்னன்னா இந்த வசூல் ராஜால வரும்ல, இல்லடா ஆஸ்கரை கொடுக்க போறாங்க இப்படி நடிச்சிட்டு இருக்கு. அப்படிதான் நடிச்சிட்டு இருந்தாரு, பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எனக்கு சப்போஸ் வந்து ஆப்கானிஸ்தான் அங்க தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. நல்ல வேலை அது நடக்கல. ஆப்வியஸ்லி அது பெரிய கிரிட்டிசைசிங் பாயிண்டா போயிருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஹேட்டர்ஸோ இல்ல அவங்க தோக்கணும்னு நினைக்கிற மாதிரி யாரும் நினைக்கிறது கிடையாது. ஆப்கானிஸ்தான் அவங்க விளையாடிட்டு இருக்க கிரிக்கெட்டை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களே அவங்களுக்கு இருக்க சப்போர்ட்டை குறைச்சிக்க வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு.
அது அந்த மாதிரி நம்ம இன்னும் அவ்வளோ அந்த மாதிரி பிக் ஸ்டேஜ்க்கு எல்லாம் போனது இல்லை, இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ் நாக் அவுட்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லைன்றப்போ அந்த டெஸ்பிரேஷன்ல என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி மழை வரணும்னு எதிர்பார்த்தாங்க, ஆட மட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க அம்பையரோட போயிட்டு, இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படியாவது போயிடணுமான அந்த டெஸ்பிரேஷன் புரியுது. ஆனா அது வந்து ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் தான். நம்ம ஃபுட்பால் எல்லாம் எவ்வளவு பார்த்துருப்போம், சும்மாவே விழுந்துட்டு எனக்கு கால் அடிச்சான்ட்டு பால் கொடுக்க சொல்லுவாங்க, பெனால்டி கிக் கேட்பாங்க. கிரிக்கெட்லயும் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா அது ஒரு ஓரளவுக்காவது கொஞ்சம் அக்செப்டபிளா இருந்தா பரவாயில்ல. இப்படி ஸ்லிப்ல குனிஞ்சு நின்றுக்கிட்டு அப்படியே கீழே விழுறாரு, என்னையா பண்றேங்கிற மாதிரி தான் ஆயிருச்சு. அது எங்க அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். லிட்டன் தாஸ்க்கு எல்லாம் வெறி ஆயிருக்கும்னு தான் நினைச்சேன். ஏன்னா பங்களாதேஷ் சொல்லவே வேணாம், அவங்க சும்மாவே படம் எடுப்பாங்க. இதை பார்த்துட்டு அவ்வளவுதான் படம் எடுக்க தான் போறாங்க, இன்னைக்கு தோக்கடிச்சு அவங்க வெளியே போற ஒரு நாகின் டான்ஸ் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை அது நடக்கல, நல்லதா போச்சு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் டிசர்வ் டு கோ ஃபார் செமிஃபைனல். என்ன 4 டீம் டிசர்விங்கோ அவங்க தான் வந்திருக்காங்க ஆப்வியஸ்லி. அண்ட் மோர் தென் டிசர்விங்னு சொல்லணும், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவ்வளோ வெளிய கண்ட்ரீஸ்ல போய் ஆடி எக்ஸ்போஷர் கிடைச்சு இந்த மாதிரி விளையாடி இருக்காங்க. பேட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பல். அந்த 2 பேரை விட்டுட்டு அவங்களே பயந்து ஆடுறாங்க. இப்ப நம்ம இல்லைன்னா அவ்வளவுதான் காலியாச்சு டீம்ங்கிறதால ஒரு மீம் பார்த்தேன் டுடே, குர்பாஸ் அண்ட் ஜத்ரான்னு போட்டு, இப்ராஹிம்னு போட்டு, ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம போட்டிருக்காங்க. என்னடா இவங்க ஆவி பூந்துருச்சா அவங்களுக்கு அப்படி. ஏன்னா 65 பாலுக்கு 56 58 அடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா ஆடிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஷெல்குள்ள போக முடியாது. அண்ட் அவர் வேற இன்ஜுரி ஆகி நிகில் ஏதோ ஒரு கிராம்போ இல்ல நிகிலோ என்னமோ ஆயிட்டு போயிட்டாப்ல. அது வேற எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. குர்பாஸ்லாம் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே சவுத் ஆப்பிரிக்கா பேரு எழுதிடலாம் ஃபைனலிஸ்ட்னு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 2 செமிஃபைனல்ஸ்க்கே வராத டீம்ஸ் வந்திருக்காங்க T20 வேர்ல்ட் கப்ல, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். அண்ட் சப்போஸ் வந்து 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபைனல் கண்டிப்பா வர போறாங்க. ஒரு நியூ சாம்பியன் வரதுக்கு நிறைய 50% சான்ஸ் இருக்கு. ஏன்னா யாரோ ஒரு டீம் வரதுல போகுது. சாரி ஃபார் கரெக்ஷன், 2014ல சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வந்தாங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2014ல வந்துட்டு இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்துட்டு செமிஃபைனல்ஸ் ஆடுவாங்க. மேபி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு செமிஃபைனல்ஸா இருக்கும். நான் ஆக்சுவலி ஃபைனல்னு சொல்ல வந்தேன், அது அப்படியே செமிஃபைனல்னு வந்ததும் நான் அப்படியே மேட்ச் அப் பண்ணிட்டேன். ஃபைனலுக்கு வராத 2 டீம்ல யாரோ ஒரு டீம் வந்து கண்டிப்பா ஃபைனல் வர போறாங்க. அது ஒரு பெரிய என்ன சொல்றது கிஃப்ட் தான் நினைக்கிறேன் அந்த 2 டீம்ஸ்க்குமே. ஏன்னா திருப்பி இங்க ஆஸ்திரேலியா வந்திருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கா அங்கவே ஒரு பயத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவே ஒரு நாக் அவுட் கேம்ல வின் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நிறைய பேர் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாதிரி சான்சஸ் மட்டும் கண்டிப்பா கிடைச்சிடக்கூடாது, அவங்க இது வரைக்கும் பண்ணிருக்க எல்லா தப்பையும் ரெக்டிஃபை பண்ணிருவாங்க ஒரே அடியா 2 நாக் அவுட் கேம்ல. ஸோ யாருக்குனாலும் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல விஷயம் தான் ஆப்கானிஸ்தான் வந்து. அண்ட் ஆப்கானிஸ்தான் ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. ரஷீத் கான் தான் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் எனக்கு ரஷீத் கானுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, மேன் ஆஃப் தி மேட்ச் அவருக்கு தான் கொடுக்கணும். ஆக்சுவலா நவீன் உலக்கு தந்தாங்க. கன்சிடரிங் அவரோட ஸ்பெல் முடிஞ்சிச்சு, அந்த 2 விக்கெட் எடுக்கலாம் 8 ரன் தான்ன்றப்போ மேபி ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நடந்திருந்தா லிட்டன் தாஸ் முடிச்சிருக்கலாம் 2 4ஓட. ஸோ கன்சிடரிங் தட் அவர் கொடுத்தாங்க. நம்ம ஐபிஎல் இல்லைன்னா வேற எங்கேயாவதெல்லாம் பாக்குறப்போ சிம்பிளா கண்ணை முட்டு இவர் தான் பண்ணிருக்காரு இவர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு அனாலிசிஸ் நடந்திருக்கு. ஹி இஸ் ஆல்சோ டிசர்விங் கேண்டிடேட் தான். ஆனா எங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் எஜ் கொடுப்பேன்னா அவர் அந்த 10 பால் 19 அடிச்சதுதான். அந்த 10 பால் 19 அடிக்கல, 190 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் ஆடலன்னா இந்த ஸ்கோரே வந்திருக்காது. 90ஸ்ல முடிச்சிருப்பாங்க. 90ஸ்ல முடிச்சிருந்தா இவங்களுக்கு கேக் வாக் மாதிரி மேபி பங்களாதேஷ் குவாலிஃபை கூட ஆகிருக்கலாம். ஹூ நோஸ். ஆக்சுவலி என்னன்னா அவரு பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டாரு. இவரு ஷாண்டோவையும் ஒரு கேட்ச் எக்ஸ்ட்ரானரியா புடிச்சாரு. இப்படி ஷகிப் நின்றுந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவரே எதிர்பார்க்கல. ஷகிப் நின்றுதான் அவங்க குவாலிஃபை கூட ஆயிருக்கலாம், நமக்கு தெரியாது. லிட்டன் தாஸும் ஷகிப்பும் ஒரு 8 ஓவர்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபை. ஏன்னா 10 ரன்ஸ் per ஓவர் தான் இருந்தது, அசால்ட்டா அடிச்சிருக்கலாம். 9 ரன்ஸ் per ஓவர் சொல்ல கேட்டீங்கன்னா. ஸோ ஈஸியாவே குவாலிஃபை ஆயிருப்பாங்க. நவீனுல்லாக்கும் ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தான். ஆனா அவங்க பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கேக் வாக்கா போயிடும். அண்ட் அவங்க டிஃபெண்டிங்ல தான் திருப்பி ஜெயிக்க முடியும். சப்போஸ் எங்கன்னா சேஸ் பண்றதுக்கு வந்தாங்கன்னா அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு ஈஸி வின் இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதான் ப்ரோ, எனக்கு என்னன்னா கடைசி பால் வந்துட்டு ஒரு பயம் என்னன்னா அவர் எங்கேயாவது வந்துட்டு ஒரு யார்கர் போட போறேன்ட்டு ஃபுல் டாஸா போய் எங்கேயாவது எச்சு பட்டு 4 போயிருமோன்னு பயந்தேன். அதெல்லாம் எதுவும் பண்ணாம 110ல போட்டுட்டு இருந்த அந்த மனுஷன் திடீர்னு நேரா வந்து ஸ்டெம்ப் லைன்ல ஒரு 130ல போட்டாரு. அவ்வளவுதான்.
முஸ்தபிசருக்கு பேட்டே பிடிக்க தெரியாது, அவர் ஆக்சுவலா பேட்டிங்கே ஆடினது இல்ல. அப்படி இருக்கும்போது நேரா ஸ்டெம்ப்ல போட்டீங்கனாலே காலி. சோயா எனக்கு ஆக்சுவலி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானுமே கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா ரஷீத் கான் வந்துட்டு என்ன சொல்றது, அவர் கேப்டன், அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடிதான் ஆகணும். பட் நவீன் உள்ள கூட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு நோட்டபிளா இருந்திருக்கு. ஈவன் ரொம்ப நல்லா போட்டாரு. ஒரு என்ன சொல்றது, எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஒய்டு போடல, பால் வெட்டா இருந்தது, நோ பால் போடல, ரொம்ப சூப்பர் எக்ஸிகியூஷன். பிராவோக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஆக்சுவலா அந்த குல்தீன் நெய்பே வந்துட்டு கிராம்ப்னு உள்ள போயிட்டு திரும்ப வந்து ஒரு ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், லித்தன் தாஸ் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த தஸ்கின் ஷகிபா, அவர் பேர் என்ன பவுலரு, தன்சித் இல்ல தஸ்கின் ஷகிப் போல்டன் தன்சிம், அவர் வந்து தூக்கி அடிச்சாரு. அவரும் சரி தஸ்கின் அகமதும் சரி டிஃபென்ஸ் வைக்கணும். ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸோ இல்ல பேக் ஃபுட் டிஃபென்ஸோ பேட்ல தடுக்கணும். அவங்க ஏதோ உங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை பண்ணுங்க. அவர் தான் ஹீரோ ரோல் ஆடிட்டு இருக்காரு அங்க அந்த பக்கம் லிட்டன் தாஸ். நீங்க எதுக்கு ஹீரோ வர மாதிரி அப்படியே வந்துட்டு இவர் மனசுல ரோஹித் சர்மான்னு நினைப்பு அப்படியே புல் ஷாட் ஆட போறாரு. அவர் போடுற அந்த 1.5 ஸ்பீடுக்கு பால் நேரா போயிட்டு முகமது நபி சர்க்கிள்குள்ளேயே விழுவுது. அவரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா லிட்டரலா 8 பால் 8ங்கிறப்ப எல்லாரும் பங்களாதேஷ் தான் ஃபேவரட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், தஸ்கின் அகமது டிஃபென்ஸ் வச்சிருக்கணும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்கணும். லாஸ்ட் ஓவர் கொண்டு போய் லாஸ்ட் ஓவர்ல பசல் ஃபருக்கியை போட விட்டு அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கலாம். அந்த தப்பையும் பண்ணாம சுத்துனார் அப்படியே. ஏதோ இங்க பந்து அந்நியவனா பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கு, மழை பெஞ்சு பிச்சு ஈரமாயிருக்கு, எல்லாம் தெரியுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அப்படி ஒரு சுத்துவானே பேட்டை விட்டு. இதெல்லாம் தான் தஸ்கின் அகமது வந்துட்டு என்னதான் பவுலரா இருந்தாலும் இத்தனை மேட்ச் விளையாண்டு இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம். ஒரு புவர் கிரிக்கெட், நான் தான் திரும்ப இந்த வேர்டை திரும்ப சொல்றதுக்கு ரீசனே அப்படி விளையாண்டுருக்காங்க. புவர் கிரிக்கெட் ஃப்ரம் பங்களாதேஷ். அதான் நானுமே யோசிச்சது என்னன்னா, ரஷீத் கான் எடுத்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் தான். இல்லைன்னா மேபி அவங்க என்ன சொல்றது, பங்களாதேஷ் குவாலிஃபை இருக்க மாட்டாங்க. ஷகிப் அல் ஹசனும் ஷாண்டோவா அவுட் ஆனப்போ அவங்க காலி தான் வச்சுக்கோங்களேன். முகமதுல சும்மா தட்டி ஆடி கொடுக்குற ரோல் தான் பண்ண முடியும். 12 ஓவர்ஸ்க்குலாம் சேஸ் பண்ணி முடிக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி என்ன வின்னாவது பண்ணிருக்கலாம். அந்த முகமதுல விக்கெட் விழுந்து அடுத்த பாலே இவரும் விக்கெட் விழுந்தது தான் அங்க டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதனாலதான் பங்களாதேஷ்க்கு வின் கிடைக்கல அப்படின்னு என்னோட தாட்டு. அண்ட் பங்களாதேஷ் டசன்ட் டிசர்வ் டு வின் தான் ஆப்வியஸ்லி. அண்ட் இவங்க தான் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா செமிஃபைனல்ல வச்சிருக்கணும். அவங்க நிறைய பேர் மேபி கிரிட்டிசைஸ் கூட பண்ணலாம். ஒரு ஒன் சைடட் கேம் சவுத் ஆப்பிரிக்கா ஆட்டு போயிருந்தாலும் இது இவங்க செமிஃபைனல்ல வராம இருந்திருக்கலாம். ஆஸ்திரேலியா வந்தா டப்பு கொடுத்துருப்பாங்க. தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு போயிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா தே டோன்ட் டிசர்வ் டு கம் டு செமிஃபைனல் தான். இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்தது பெட்டர். ஆப்கானிஸ்தான் irrespective of what they are going to do in semi-finals or finals, அவங்க இங்க வரைக்கும் வந்திருக்கிறது அவங்க சீரியஸ்லி காலர் தூக்கி விட்டு போகலாம். அண்ட் ட்ராட் அண்ட் பிராவோக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தாலும், பெரிய கிரெடிட்ஸ் ட்ராட்டுக்கு தான் கொடுத்தாலும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸா அந்த பேனல்லயே இருக்காரு. ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபா, ஹெட் கோச்சா அவங்க எல்லாரும் க்ரூம் பண்றது எல்லாமே சின்ன பசங்க. 25 வயசுக்குள்ளவே ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அண்ட் இவரு நபி எப்படி ரஷீத் கான் வந்து தூக்கி நிறுத்துறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியுதோ கண் கூட. நபி இருக்காரு ஒரு 10 வருஷமா ஆப்கானிஸ்தானுக்கு. அவரு தான் ஃபேஸு. ரஷீத் கான் தான் ஆனா என்ன குளோபல் ஃபேஸா மாறி இருக்காரு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அவரை தூக்கி செலிப்ரேட் எல்லாம் பண்ணாங்க. பட் நபியுமே ஈக்குவலி டிசர்விங் தான். அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அங்க அப்லிஃப்ட் பண்ணல அந்த டீம். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்குமா தெரியாது. ஆனா ரஷீத் கானையே ஐடென்டிஃபை பண்ணி அவரை கொஞ்சம் குளோபலுக்கு எடுத்துட்டு வந்து காட்டினது நபி தான். என்ன கேட்டீங்கன்னா அவரு இதுல இருந்தாரு ஃபர்ஸ்ட், சன்ரைசர்ஸ்ல இருந்தாரு. சன்ரைசர்ஸ்ல அவரு தான் வந்து ரஷீத் கானை பிக் பண்ணுங்கன்னு சொல்லி இன்டர்னலி பேசி கூட்டு வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஐபிஎல் ஆடிதான் ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சது ரஷீத் கானுக்கெல்லாம். ஸோ அதுக்கு நபிக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்த இவரு இருப்பாரு ஷஷா, அந்த குண்டா இருப்பாரு ஒரு விக்கெட் கீப்பர் முகமது ஷஷார், அவரும் பண்ணியிருக்காரு. அண்ட் குல்புதீன் நைபும் ஒரு சீனியர் கேப்டன் தான். ஸோ இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்க்கும் நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ரஷீத் கான் பட் ரஷீத் கான் கிட்ட இருந்து எந்த கிரெடிட்டும் எடுக்கவே முடியாது. அப்படி இந்த மாதிரி ஒரு டீமை பில்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டா மாறலன்னா இந்த மாதிரி இருந்திருக்குமா தெரியாது. நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்தியன் கிரிக்கெட்லயும். ஏன் சச்சினை தூக்கி பேசுறோம் அப்படின்னா அவர் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சிங்கிள் ஹேண்டடா ஒரு குளோபல் ஃபேஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டா மாறி இருக்காரு. அந்த மாதிரி தான் ரஷீத் கானும் இருக்காரு. ஸோ எவ்ரி கிரெடிட். 25-24 வயசு தான் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு வயசுல இந்த மாதிரி பண்ணிருக்கு. இன்னொரு 10 வருஷம் கிரிக்கெட் இருக்கு அவர்கிட்ட, இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ ஆப்வியஸ்லி லாங் வே ஃபார் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் தான் நினைக்கிறேன். எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது. அவங்க இவங்களையும் ஒரு உதவு கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவும் உதவு கொடுத்து ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா நல்லதான். ஆனா நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கதான், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு
நிறைய லக் வந்து அவங்க பக்கமா போயிட்டு இருக்கு. ஃபார்ச்சூன் இஸ் ஃபேவரிங் தம் லாட். அண்ட் அவங்களோட டாப் 3 வந்து சுத்தமா இன்னும் பெருசா கான்ட்ரிபியூஷனே இல்ல. ஒரே ஒரு மேட்ச் டிகாக் அடிச்சிருக்காரு. ஹென்ட்ரிக்ஸ் ஒண்ணுமே பண்ணல, ஒரு 30 கூட அடிக்கல, இன்னும் மார்க்ரமும் ஒன்றும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அவங்க இந்தியாவில் இருக்க டாப் 3 மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள 2 பேருக்கு கிளிக் ஆச்சுன்னா அவங்க ஈஸியா வந்துருவாங்க ஃபைனல்ஸ்க்கு தான். ஸோ பார்க்கலாம் எப்படி ஒரு செமிஃபைனலா இருக்க போகுதுன்னு. அண்ட் எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணுவாங்க. அவங்க ஆப்போசிட்ல இங்கிலாந்து ஆனாலும் சரி, இந்தியா ஆனாலும் சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சவுத் ஆப்பிரிக்கா வின்க்கு தான் போறேன். அண்ட் தே டிசர்வ் டு வின் அ டைட்டில், அட்லீஸ்ட் 1 டைட்டில்னு தோணுது. ஏன்னா ஒரு 35 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டொனால்டா இருக்கட்டும், பொலாக்கா இருக்கட்டும், கேலிஸா இருக்கட்டும், எவ்வளோ பேர் இவரு ஸ்மித், கிரேம் ஸ்மித்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி டிவிலர்ஸ் இவ்வளோ பேரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு டிராஃபி கூட அடிக்காம இருக்காங்க. அவங்க அடிச்சாலும் இந்தியா அடிச்சா எந்த அளவுக்கு ஈக்குவலி நான் ஹாப்பியா இருக்கணும், ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாலும் ஹாப்பியா தான் இருப்பேன். ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ். நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு நியூ டீம் அடிச்சா நல்லா இருக்கும் தான் தோணுது. மேபி சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அடிச்சா நல்லா இருக்கும். பிளஸ் என்னன்னா, ஆஸ் இந்தியன் ஆப்வியஸா இந்தியா ஜெயிக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஒரு ட்ரீமும் இருக்கும். பட் இந்தியா இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா இந்த 2 டீம் ஜெயிச்சா கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இங்கிலாந்து வந்துட்டு ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா அவங்க கிரிக்கெட் ஒரு வேற மாதிரி ஒரு பூம் ஆகும். எப்படி 2007ல இந்தியாவுக்கு ஒரு குளோபல் ஸ்டார்டம் கிடைச்சதோ அந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா ஆப்கானிஸ்தானோட ரைஸ்ல வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்கான் பிளேயர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து டீம்ல ஆட விட்டு, இந்தியா பிளேயர்ஸோட ஜெல்லாக விட்டு, இந்தியன் மேனேஜ்மெண்ட்டோட ஜெல்லாக விட்டு, அதுக்கப்புறம் இப்போ இந்தியா வந்துட்டு போர்டு சப்போர்ட் பண்ணுது. நீங்க வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு உங்க ஹோம் கிரவுண்டா வச்சு இங்க மேட்சஸ் ஆடுங்க, ஹோம் மேட்சஸ் அப்படின்னு. ஸோ அப்படி அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, என்னதான் வந்துட்டு ஒரு போர்டு சப்போர்ட் பண்ணாலும் அந்த டீம் நல்லா பண்ணாதான் அந்த டீம் வந்துட்டு மேல வர முடியும். ஸோ அந்த என்ன சொல்றது, கிடைச்ச எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல டீமா வந்திருக்காங்க. அண்ட் அவங்க எனக்கு தெரிஞ்சு டாஸ் தான் அந்த மேட்ச் ஃபேக்டரா இருக்க போகுது. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டாங்கன்னா திரும்ப அந்த 140 150 அடிச்சுட்டு திரும்ப பவுலிங் வந்தாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டீமா தெரியுறாங்க. அண்ட் ரஷீத் பாருங்களேன், அவர் 4 ஓவரை வந்துட்டு யாராலையுமே ஆட முடியல. அவரோட பேட் டேலே அவர் 4 ஓவர் 30 ரன் 2 விக்கெட் எடுத்துறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரஷீத் கானோட அந்த 4 ஓவர் தான் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. பிளஸ் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட், அந்த பிசினஸ் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல பவுலர்ஸ் இன்னும் நல்லா பீக் வராங்க. நவீன் உல்லக்கா இருக்கட்டும், குலப்தீன் நைபா இருக்கட்டும், நூர் அகமது நீ ஆக்சுவலா சைலண்டா போட்டு போயிட்டாரு. நூர் அகமது வந்துட்டு ஒரு அன்பார்ச்சுனேட் லெட்டன்டாஸோட எல்பிடபிள்யூ வந்துட்டு அம்பையர்ஸ் காலா போயிடுச்சு. அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருச்சு. ஏன்னா மேபி அந்த ஃபார்ச்சுன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே பங்களாதேஷ்க்கு மாதிரி பங்களாதேஷ் வின் பண்ண போறாங்களோன்னு போச்சு. பட் எனக்கு அந்த ஃபார்ச்சுன்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் தோணிட்டு இருந்தது. ஆஸ்திரேலியா புக்கு போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலா அந்த அவர் பேர் என்ன, ஹிர்டாயா, அந்த ரைட் ஹேண்ட் ரோட், அவருக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு கேட்ச விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் 2 4 அடிச்சாரு தொடர்ந்து. நபி என்ன தப்பு பண்ணிட்டாரு, டாட்டுக்கு போடாம விக்கெட்டுக்கு போடுறேன்னு கொஞ்சம் ஃபிளைட் பண்ணி போட ஆரம்பிக்கவும் அவருக்கு நல்லா வந்துட்டு அவர் ரேஞ்சில் வரவும் ஹிட் பண்ணிட்டாரு பால. எனக்கு அதுவே ஒரு மாதிரி சரி ஓகே ஆஸ்திரேலியா கம்மிங் இன் டு கேம் போல அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அங்கிருந்து திரும்ப வந்து ஹிர்தாயை வந்துட்டு ஃபிளைட் பண்ணி போட்டு அவர் விக்கெட் எடுத்து முகமதுல்லா விக்கெட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலா அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு அந்த இஷ்குங்கிற அந்த சப்ஸ்டியூட் விக்கெட் கீப்பருக்கு நான் வந்துட்டு ஃபுல் கிரெடிட் சொல்லுவேன். ஏன்னா ரஷீத் வந்துட்டு ஒரு மாதிரி கன்வின்ஸ்டா இல்ல, விக்கெட் கீப்பர் தான் வந்துட்டு நீ எடு ரிவ்யூ போ எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னாரு. அதுவும் ரியல் டைம்ல பார்க்கும்போது பால் வந்துட்டு பேட்டை தாண்டி போன மாதிரி இருந்துச்சு. அல்ட்ரா போட்ட உடனே தான் தெரிஞ்சிச்சு பால் வந்துட்டு எட்ஜ் ஆனது. ஸோ அதனால இது ஃபுல்லா ஒரு டீம் விக்டரி ப்ரோ. இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, ஒரு சில டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு பிளேயர்ஸை நம்பி இருக்கிறது, நான் பொதுவா சொல்றேன் மென்ஷன் பண்ணி சொல்ல, ஒரு டீம் அந்த பிளேயர் பண்ணாதான் அன்னைக்கு அவர் டேவா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு டீம் எஃபர்ட்டா எல்லாரும் வின் பண்றாங்க அப்படிங்கறதுதான். இன்னும் பேட்டிங் மட்டும்தான் கிளிக் ஆகல இந்த டீமுக்கு. பேட்டிங் கிளிக் ஆயிட்டாங்கன்னா நான் சொன்ன அதே ஜிங்ஸ் தான், 1000த்துல ஒரு தடவை தான் நடக்கும். அது மேபி இந்த தடவையா நடக்கலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா ஆர் த ஒன்லி டீம்ஸ் டு பீட். ஸோ அப்படி இருக்கும்போது எனிஒன் நோஸ், ஏன்னா மிராக்கிள்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அந்த வகையில மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னு நான் நம்புறேன். பார்ப்போம். அதான் என்னோட தாட்டுமே. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஒரு டீம் ஃபைனல்ஸ் வர போறாங்க. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் திருப்பி சொல்றேன், இந்தியா மட்டும் ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா இந்தியா தான் டிராஃபி அடிக்க போறாங்க. அவங்க தான் சாம்பியன்ஸா இருப்பாங்க. ஃபைனல்ஸ்ல இன்னொரு வாட்டி சோக் இந்தியாவை பார்க்க முடியாது. இந்த இங்கிலாந்து மேட்ச் தான் ஒரு பெரிய கண்டமா இருக்கும் இந்தியாவுக்கு.
இந்தியா தான் ஃபேவரட்ஸ்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பண்ணுவோம். மேபி நாளைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ப்ரிவியூவும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ரிவியூ கண்டிப்பா நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். நேத்து வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கல் ஒரு எபிசோட். அது ஆக்சுவலி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதால மார்னிங் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, பார்த்து அந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு 2 மேட்சோட ப்ரிவியூவோட வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும்